வட மாநிலங்களில் நிலவி வரும் கடும் பனியால் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது. வாகன போக்குவரத்து, ரயில் சேவையும் பாதிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ஹரியானா, டில்லி உள்ளிட்ட வட மாநிலங்களில் கடந்த சில நாட்களாக பனிப்பொழிவு அதிகரித்து கடும் குளிர் வாட்டுகிறது. தொடர்ந்து பனியின் தாக்கம் அதிகரித்து வருவதால் அம்மாநில மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. வீடுகள் மற்றும் சாலைகளில் அவர்கள் நெருப்பு மூட்டி குளிர் காய்வது அன்றாட காட்சியாகிவிட்டது. ஸ்வெட்டர், கம்பளி, போர்வை இல்லாமல் வெளியே நடமாட முடியாத நிலை காணப்படுகிறது. குளிரில் பாதுகாக்க கம்பளி ஆடைகள் அணிந்தும் தலைகளில் குல்லாய்களுடனுமே மக்கள் நடமாடுகின்றனர். கடும் குளிருக்கு மக்கள் மட்டுமின்றி விலங்குகளும் கால்நடைகளும் பாதிக்கப்பட்டுள்ளன. வன விலங்குகள் சரணாலயங்களில் விலங்குகளுக்கு குளிரில் இருந்து பாதுகாக்க சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. பகலில் கூட வாகனங்கள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டவாறு செல்லும் அளவுக்கு பார்வை தூரம் குறைவாக காணப்படுகிறது. பனிப்பொழிவு காரணமாக ரயில்கள் காலதாமதமாக இயங்கி வருகின்றன. இதுவரை இல்லாத அளவிற்கு லக்னோவில் குறைந்தபட்சம் 1 டிகிரி செல்சியஸாக வெப்பநிலை நிலவுகிறது. குளிரில் இருந்து தங்களை பாதுகாக்க வீட்டை விட்டு வெளியே செல்லும் போது கதகதப்பான ஆடைகளை அணிந்து செல்வதாகவும் தங்களுடைய வீடுகளை எப்போதும் மித வெப்பத்துடன் வைத்திருப்பதாகவும் லக்னோ மக்கள் தெரிவிக்கின்றனர். कम्बल बांटे गरीबों के लिए तो परेशानी बहुत ज्यादा होने के लिए रहने की जगह परेशानी है. गंडारी में बहुत असर पड़ रहा है, उसकी ठंडक से गहक नहीं आता है. இதனிடையே பனியின் தாக்கத்தால் லக்னோ மாநிலத்தில் இதுவரை 40க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகிறது.